வெள்ளரிக்காய், நார்மலா வெள்ளரிக்காயை தோல் சீவிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் ஓமத்தோட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து தண்ணியில போட்டு அரைச்சு மோரோட சேர்த்து எடுத்துட்டு வாங்களேன். அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கல்லீரலினுடைய கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு, அதுல வந்து எந்த டாக்ஸின்ஸும் அக்குமுலேட் ஆகாம இருக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மது பழக்கம் உடையவர்களாக இருக்காங்க, புகைப்பழக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க, நிறைய அசைவ பொருள்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து காலங்காலமா நிறைய மருந்துகள் நாள்பட எடுத்துக்கிறோம். வலியின் மாத்திரைகளாக இருக்கலாம், இல்ல ரொம்ப நாட்பட்ட நோய்களுக்கு தெரிஞ்சே நம்ம வந்து ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கழிவுகளை எல்லாம் ரத்தத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றதற்கு இந்த வெள்ளரிக்காயோடைய மோர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.